Welcome to Triple Weights. இந்த வீடியோல ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆபரேஷனை தியரிட்டிக்கலாவும் பிராக்டிகலாவும் பார்க்கலாம். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் என்னென்ன டைப்ஸ்ல இருக்குன்னா, ஒன்னு வந்து ஸ்பிளிட் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார், ரெண்டு வந்து கெபாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டார், மூணு வந்து கெபாசிட்டர் ஸ்டார்ட் கெபாசிட்டர் ரென் இண்டக்ஷன் மோட்டார், நாலு வந்து பெர்மனன்ட் மேக்னெட் மோட்டார், அஞ்சு வந்து ஷேடட் போல் இண்டக்ஷன் மோட்டார். நம்ம சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் எங்க பயன்படுத்துறோம்னா, வீடுகள்ல ஃபேன்ல பயன்படுத்துறோம், வெட் கிரைண்டர்ல பயன்படுத்துறோம், வாஷிங் மிஷின்ல பயன்படுத்துறோம், சென்ட்ரிஃபிகல் பம்ப்ஸ்ல பயன்படுத்துறோம், ட்ரில்லிங் மிஷின், லேத்திங் மிஷின், சோ இது மாதிரி எல்லா இடத்துலயும் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி பார்க்கலாம். ஏசி மோட்டரை ரெண்டு பார்ட்ஸா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஸ்டேட்டார்னு பிரிக்கலாம், இன்னும் வந்து ரோட்டார்னு பிரிக்கலாம். இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்டேட்டார். ஸ்டேட்டார்ல இருக்கிறது ஸ்டேட்டார் வைண்டிங், நம்ம ஃபீல்டு வைண்டிங் சொல்லலாம். சிங்கிள் ஃபேஸ்ல ரெண்டு வைண்டிங் இருக்கு, அதாவது ஒன்னு வந்து மெயின் வைண்டிங், இன்னொன்னு வந்து ஆக்சிலரி வைண்டிங். மெயின் வைண்டிங்கும் ஆக்சிலரி வைண்டிங்கும் 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருக்கு. ஆக்சிலரி வைண்டிங் கூட ஒரு கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணிருக்கு. கெபாசிட்டர் கீழே இருக்கிறது சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச். இதுதான் ரோட்டார். ரோட்டாருங்கிறது வந்து ரொட்டேட்டிங் பார்ட். இந்த ரோட்டார்ல ரெண்டு எண்ட்லயும் காப்பர் ரிங்கால ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம். மெயின் வைண்டிங் போற கரண்ட்டை ஐஎம்னு எடுத்துக்கிறோம், ஆக்சிலரி வைண்டிங் போற கரண்ட்டை ஐஎஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த வெக்டர் டயக்ராம் பாருங்க, இது ஐஎஸ், இது ஐஎம். ஷார்ட்டிங் வைண்டிங்ல ஹை ரெசன்ஸும் லோ ரியாக்டன்ஸும் இருக்கு. மெயின் வைண்டிங்ல லோ ரெசன்ஸும் ஹை ரியாக்டன்ஸும் இருக்கு. மெயின் வைண்டிங்ல அதிக இண்டக்ஷன் இருப்பதனால ஐஎம்க்கு வந்து வோல்டேஜ் லாகிங் ஆகவும் ஐஎஸ்க்கு வந்து லீடிங் ஆகவும் இருக்கும். இப்போ நம்ம சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆபரேஷனை சில டெமோ மூலமா உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இது ஒரு காப்பர் கண்டக்டர். இந்த காப்பர் கண்டக்டருக்கு நீங்க சப்ளை கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் இந்த ஓட்டத்தில் போகும், இந்த கண்டக்டர்ல அப்படி போகும். நீங்க ஏசி சப்ளை கொடுக்குறீங்க, ஃப்ளோ ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் போகும். அதே நேரத்தில் இங்க என்ன கிரியேட் ஆகணும், அல்டர்னேட்டிவ் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். அல்டர்னேட்டிவ் ஃப்ளக்ஸ் மாறி மாறி கிரியேட் ஆகும். இதே இந்த கண்டக்டரை நான் என்ன பண்றேன், ரவுண்ட் ஷேப்ல பெண்ட் பண்றேன். இப்படி ரவுண்ட் ஷேப்ல பெண்ட் பண்ணி இங்க சப்ளை கொடுத்தனா இந்த கரண்ட் எப்படி ஆகும்னா, எப்படி ஃப்ளோ ஆகும்னா சர்க்குலேட் ஆகும். கரண்ட் எப்படி இருக்கும், சர்க்குலேட் ஆகும். ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ல அல்டர்னேட்டிவ் ஃப்ளக்ஸ் மட்டும் ஸ்டேட்டர்ல கிரியேட் ஆச்சுன்னா ரோட்டார் ஆனது சுழலாது. இதனால தான் ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை நம்ம நாட் செல்ஃப் ஸ்டார்ட்னு சொல்றோம். இது ஏசி சப்ளை சிங்கிள் ஃபேஸ். இந்த காப்பர் கண்டக்டருக்கு சப்ளை கொடுத்துட்டோம். சப்ளை கொடுத்தோடனே இங்க என்ன இன்டியூஸ் ஆகுதுன்னா, அல்டர்னேட்டிவ் ஃப்ளக்ஸ் தான் கிரியேட் ஆகுது, ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகல. ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர்ல ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகிறதுக்கு தான் நம்ம அடிஷனலா ஒரு வைண்டிங் வச்சிருக்கோம். இது மெயின் வைண்டிங், இது ஆக்சிலரி வைண்டிங். இந்த ஆக்சிலரி வைண்டிங் கீழே ஒரு கெபாசிட்டர் நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சிங்கிள் ஃபேஸ் சப்ளை கொடுத்துட்டீங்க, அங்க அல்டர்னேட்டிவ் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகணும். அதனால அடிஷனலா இந்த காப்பர் கண்டக்டரை ஆக்சிலரி வைண்டிங்னு எடுத்துக்கங்க. ஆக்சிலரி வைண்டிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு சப்ளை கொடுக்குறீங்க. 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட், இது 0. ஃபர்ஸ்ட் மெயின் வைண்டிங் ஒரு ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ், ரெண்டாவது வந்து ஆக்சிலரி வைண்டிங், அது கெபாசிட்டர் மூலியமா கிடைக்கக்கூடிய இன்னொரு ஃபேஸ். இப்போ எந்த இடத்துல நமக்கு 0 வருதோ, இந்த பாயிண்ட் 0, இந்த பாயிண்ட் 0 வர நேரத்துல இங்க ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகாது. இந்த காரணத்தினால அடிஷனலா இன்னொரு வைண்டிங்கை நம்ம ஆட் பண்றதுனால இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த 0வை ரிமூவ் பண்ணிடும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், கண்டக்ஷன் பீரியட் அதிகமா இருக்கும். இதனால ஃப்ளக்ஸ் இந்த இடத்துல ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டா மாறும். அப்போ இந்த இடத்துல அல்டர்னேட்டிவ் ஃப்ளக்ஸ் மட்டும் வந்துச்சு. எந்த இடத்துல நமக்கு ஃப்ளக்ஸ் கட் ஆகுதோ அந்த இடத்துல அடிஷனலா இன்னொரு வைண்டிங் சப்ளை கொடுக்கறதுனால அந்த 0 பொசிஷனை இது ரிமூவ் பண்ணி நமக்கு ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டா என்ன ஆகும், கிரியேட் ஆகும். கண்டினியூஸா இந்த கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டானது உருவாகும். இப்போ இந்த ஸ்டேட்டர்ல நமக்கு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டானது உருவாயிடுச்சு. ஸ்டேட்டர்ல இந்த ரோட்டரை இன்சர்ட் பண்றோம். இன்சர்ட் பண்ணும்போது இண்டக்ஷன் பிரின்சிபல் படி இங்க இருக்கிற கரண்ட்டும் வோல்டேஜும் இந்த ரோட்டர்ல கட் ஆகும். இப்படி கட் ஆகுறதுனால இது எந்த ஸ்பீடில் போச்சோ அதே ஸ்பீடை நமக்கு இந்த ரோட்டரை சுத்த வைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு மேக்னெட். இந்த மேக்னெட் பக்கத்தில் ஒரு அயன் பீஸ் கொண்டு போறேன், என்ன ஆகுச்சு, அட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ இது ஸ்டேட்டர்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு நினைச்சிக்கங்க, ஃப்ளக்ஸ்னு நினைச்சிங்க. இது ரோட்டாரு.
இதுல வச்ச உடனே இது எந்த அளவுக்கு சுத்துதோ அதே மாதிரி இந்த அயன் பீஸும் சேர்த்து சுத்தும். அதே போலதான் இண்டக்ஷன் மோட்டர்ல ஸ்டேட்டர்ல இன்டியூஸ் ஆகக்கூடிய ஃபிளக்ஸ் ஆனது ரோட்டார்லயும் கட் பண்ணி அங்கேயும் அந்த ரோட்டார் சுத்த வைக்கும். மோட்டர் 75% ரன் ஆகணும்னே சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் ஆனது ஏர் மூலியமா ஒர்க் பண்ற சென்ட்ரிஃபிகல் சுவிட்ச் ஆனது என்ன ஆகும்னா இந்த சப்ளைவை டிஸ்கனெக்ட் பண்ணிடும். ஸோ இதனால இந்த சைட்ல போற சப்ளை வந்து ஃபுல்லாவே கட் ஆகிடும். சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் அதோட கைனடிக் எனர்ஜியில கண்டினியூஸா ரொட்டேட் ஆகும். இந்த கிராஃப்ல இது ஸ்பீடு, இது ஷார்ட்டிங் டார்க்கு, இது வந்து ரன்னிங் வைண்டிங்கு, இது ஷார்ட்டிங் வைண்டிங்கு. இதுதான் ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆபரேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்கிட்ட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.